தொடர்ச்சியா உங்களுடைய ம். ஊடகங்கள்ல வரக்கூடிய நீங்க போடக்கூடிய உங்களோட குரல் எழுப்பக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து திமுகவிற்கு அதிகம் தாக்காத வகையிலும், தாவேக்காவையும் மற்ற கட்சிகளையும் அதிகம் தாக்கும் வகையிலும் இருக்கிறத நம்ம கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ தாவேக்காவுக்கு சின்னம் ஒதுக்கும் பொழுது நான் இருந்தேன் அதனால போட்டேன். மற்ற கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கும் போது நான் இல்ல அப்படின்னா, அதற்கு முன்னாடியும் நீங்க தாவேக்கா குறித்தும் அதிக விமர்சனங்களை வச்சிருக்கீங்களே. சின்னம் ஒதுக்கும் போது மட்டும் குரல் எழுப்பலையே. இல்ல. தாவேக்காவ குறித்து ஏன் அதிகமான விமர்சனம் வைக்கிறோம் அப்டின்னா, இப்போ இருக்கிறதுலயே ரொம்ப அபாயகரமான ஒரு கட்சி அப்டின்னா தாவேக்கா தான். ஏன்னா, எல்லாருமே அவங்கவங்களுக்கான கொள்கை என்ன? அவங்க என்ன ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க இல்ல அப்டின்றத அப்போ தெளிவா நீங்க சொல்லிட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா? இப்போ கன்டினியூஸா நீங்க தாவேக்காவை தாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது உண்மைதானே? இந்த விஷயத்துக்காக இல்ல குரல் எழுப்பலல்ல. தாவேக்காவ இல்ல ஒரு சின்ன திருத்தம். தாவேக்காவ தாக்கல. அவங்க என்ன பண்றாங்க அப்டிங்கிறத நான் வெளிப்படுத்துறேன். விமர்சிக்கிறீங்க. விமர்சனம் செய்றேன். அது ஏன் அப்டின்னா, இப்போ எல்லா கட்சியில இருந்துமே செய்றாங்க. அவங்க என்ன செய்றாங்க அப்டிங்கிறத அவங்க சொல்லிட்டு செய்றாங்க. நான் இடதுசாரி சிந்தனை, நான் வலதுசாரி சிந்தனை அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க தான் நான் வந்து 2மே இல்ல. நான் வந்து நடுநிலைமை ஆனவன். நான் வந்து திராவிடத்தையும் எடுத்துக்குவேன், தமிழ் தேசியத்தையும் எடுத்துக்குவேன். அதே நான் வந்து வலதுசாரி சிந்தனைய எதிர்த்தும் நான் பேச மாட்டேன் அப்டிங்கும்போது, நீங்க யாரு அப்டிங்கிற ஒரு கேள்வி வருது. சோ யாருன்னே தெரியாதவங்க உள்ள வரும்போது ஒரு பயம் வருது. என்ன செய்ய போறாங்க அப்டிங்கிறத. சோ அந்த பயத்தின் வெளிப்பாடா அவங்க செய்யக்கூடிய தப்ப நம்ம வந்து விமர்சனம் செய்றோம்.